3 மணிக்கு மேலே இங்கே வந்து யானை வந்து கீழே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் 3 மணிக்கு மேலே இந்த வழியில் பார்த்து தான் வரணும். இந்த இடத்துல வந்து 8-9 குடும்பங்கள் வசிக்குது அப்படின்னு சொன்னால் நம்புகிற மாதிரியாக இருக்குங்க. ஆனால் உண்மைதாங்க, இந்த இடத்துலையும் ஒரு 8-9 குடும்பங்கள் வந்து வசிக்குதுங்க. இங்கேயே ஒரு கிராமம் இருக்குங்க. அவங்களோட வீடுகள் எப்படி இருக்குது, அவங்களோட அடிப்படை தேவைகள் வசதிகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க. சுற்றியும் ஃபென்சிங் இருக்கு பாருங்கள். வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நடுக்காட்டுக்குள் ஒரு வீடு. இது என்னமோ பூ அழகாக இருக்குது. என்ன பூன்னு தெரியல, அழகாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், காட்டுப்பகுதி தோட்டமெல்லாம் இருக்கும் போல இருக்குது. கரெக்டாக தெரியலண்ணா, சின்ன சின்ன தோட்டங்கள்லாம் இருக்க மாதிரி தெரியுது. இங்கே இருக்க கிராம மக்களோட மெயினான ஒரு விவசாயம் வந்து இந்த காப்பிங்க. இங்கே காப்பி தோட்டங்கள்லாம் அங்கங்கே 1-2 இருக்குது. மின்வேலி பகல்லையே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வீடு போட்டிருக்கேன். டூ வீலர் டயர்டு தான். யானை இந்த மாதிரி கலட்ட பண்ணுது. ஆனால் இந்த பக்கம் யானை நடமாட்டம் அதிகமாக தான் இருக்கு. பயங்கரமா நைட் ஆனா ரோட்ல எல்லாம் நடந்துட்டு அப்படிங்களா? வீடெல்லாம் வந்துரும். பலாப்பழம் வெட்டினா வீட்டுக்கு வெளியே தூரமா வச்சிருவாங்க. ஓஹோ, வீட்டுல வச்சா வந்துருன்ட்டு நம்ம பெஞ்சிங் போட்டு தான் நைட்ல தூங்குவோம். சரி சரிங்க. இருந்தாலும் அந்த பழவாசத்துக்கு ரோட்ல வந்துட்டு சுத்திட்டே போகும். முன்னெல்லாம் இப்படி வரது இல்லைங்க. பாங்காட்டுல போனதான் யானை பார்க்க முடியும். பாங்காட்டுல யானை இல்ல, ஊர்ல தான் யானை. மக்களுங்க வீட்டுல பழம் வைக்கிறது இல்ல, காட்டுல வெட்டி சாப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா வீட்டுல வச்சுட்டு ஆனை வந்துட்டு கொண்டு வரதில்லை. இப்ப பாருங்க, இந்த வீட்லயே பல டீசன் தான், ஒவ்வொரு பழம் இருக்காது. இப்ப இந்த லேண்ட் ஃபுல்லா கொஞ்சம் பெஞ்சிங் போட்டுருக்காங்க. அது நீங்க இப்போ டூ வீலர்ல டயர்டுங்களா? ஏங்க ரோடு மோசங்களா? ரோடு மோசமா இருக்கும். ஒரு பக்கம் இருக்கு, திடீர்னு ஏதோ ஒன்று வரும். இதனால நம்ம டூ வீலர்ல ஜம் அடிக்க முடியாது. எலக்ட்ரிக் ஃபென்சிங்